பத்ரிநாதனுடைய உற்சவ மூர்த்தி உண்டு, உத்தவர்னு பேர். பகவான் கிருஷ்ணனோட தோழன் உத்தவர் உண்டு. அந்த உத்தவர் தான் அங்கே உற்சவ மூர்த்தியா இருக்கார். அந்த உத்தவ மூர்த்தியை எடுத்துட்டு அவர் ஒரு பல்லக்கில் வச்சுட்டு இன்னொரு பல்லக்கம் உண்டு, ஆதிசங்கரருடைய கத்தின்னு சொல்லுவோம், அவருடைய சீட். சங்கரர் மூர்த்தியெல்லாம் கிடையாது, ஒரு பல்லக்கு எடுத்துன்னு. அதாவது ஆதிகுரு சங்கராச்சாரியார் சுவாமியை கூட்டண்டு பத்ரிகாசிரமத்திலேருந்து கீழே இறங்கி வராருன்னு ஐதீகம். வருவார், இந்த பத்ரியிலிருந்து ஜோஷி மட்னு ஒரு இடத்துக்கு போவார். போகிற வழியில் பாண்டுகேஸ்வர்னு ஒரு இடம் உண்டு. அந்த பாண்டுகேஸ்வர் தான் பாண்டு மகாராஜா வாழ்ந்த இடம், பஞ்சபாண்டவர்கள் அவதாரம் பண்ண இடம். அங்கே ஒரு கோவில் உண்டு, ஊர் பேரும் பாண்டுகேஸ்வர், கோவில் பேரும் பாண்டுகேஸ்வர். அந்த இடத்துல இந்த உத்தவர் மூர்த்தியை வச்சு 6 மாதம் பூஜை பண்ணுவார். உத்தவர் அங்கே விட்டுட்டு ஆதிசங்கரருடைய பல்லக்கு ஜோஷி மட், ஜோதிர் மட்டம் அது. அங்கே தான் சங்கரருக்கு சிவபெருமான் ஜோதிஸ்வரூபனாக காட்சி கொடுத்தார். அந்த ஜோஷி மட்டுக்கு வந்து 6 மாதம் இருப்பார். அதுக்கப்புறம் திரும்பி சங்கரர் போய் பாண்டுகேஸ்வரிலிருந்து உத்தவரை கூட்டுண்டு திரும்பியும் பத்ரிகாசம் போவார் அக்ஷய திருத்தியை சமயத்தில். இதுதான் எப்பொழுது நடக்கிற ரொட்டீன்.